கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நேற்று என்னன்னு தெரியல, நல்லா தான் இருந்தேன். திடீர்னு ஈவினிங்காக போல் சுத்தமாக மூச்சே விட முடியல. உட்காந்தா மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, மூச்சு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பாஸ்டர் கால் பண்ணேன், பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னு பாஸ்டர் சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்தில் உனக்கு சரியாயிடும், விடு பரவாயில்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் உள்ளே வாஷ்ரூம் போகிறப்பவே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக போயிட்டேன். போனதுக்கப்புறமா எனக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரியே இருந்தது. இல்லை உன் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே திரும்ப ஒரு வார்த்தை எனக்கு வந்து பாஸ்ட்டு அந்த வசனம் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா, எனக்கு அக்கினி மதிலாக இருங்க. எனக்கு என்ன ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு மட்டும் தெரியுதா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் எனக்கு நானே அறிக்கையிடுறேன், ஏ சத்ருவே உன்னால் இன்னும் பண்ணது, என் கூட என் அப்பா ஏசப்பா இருக்காரு நான் சொல்லும்போது அந்த அன்கான்ஷியஸ் நிலமையில் போகிற அந்த ஒரு செகண்ட்லேயே வந்து நான் அந்த டிஃப்ரென்ஸை நல்லா ஃபீல் பண்ணேன். டக்குன்னு அப்படியே நார்மல் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதே போல் இன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போது என் தம்பியும் எழுப்பக்கூடாது, நானும் எழுந்துக்கக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் திரும்ப ஒரு உணர்வு வருது, என்ன நீ முதல்ல வருஷமே நீ போகாமல் தடை பண்ணுறியா, ஒழுங்காக கிளம்பி ஓடுன்ற மாதிரி இருந்தது. அது இல்லை ஏசப்பா நம்மகிட்ட பேசுகிறாங்க, நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்ட்டுக்கும் கொடான கொடி நன்றி.